अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏகழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. திவ்ய தேசங்களை எல்லாம் அனுபவித்து வருகின்ற திருமங்கை ஆழ்வார் தொண்டை நாட்டு திவ்ய தேசங்களிலே வரிசையாக அனுபவித்து வருகிற கிரமத்திலே திருக்கடல் மல்லை என்கிற திவ்ய தேசத்திற்கு 2 பதிகங்களை அருளி செய்துள்ளார். முதல் பதிகத்திலே எம்பெருமானுக்கு தாம் ஆட்பட்டிருந்த நிலையை அருளி செய்தவர். 2ஆம் பதிகத்திலே அந்த எம்பெருமானுடைய அடியவர்களுக்கு தாம் ஆட்பட்டிருக்கின்ற நிலையை அருளி செய்கின்றார். அதிலே முதல் பாசுரத்திலே, அதாவது 2ஆம் பத்து 6ஆம் திருமொழி, அதிலே முதல் பாசுரத்திலே அந்த தலசேனத்துறைவாரை எண்ணாதே இருப்பாரை இறைப்பொழுதும் எண்ணமாட்டேன் என்று எதிர்மறையிலே அருளி செய்தார். அடுத்தபடியாக 2ஆம் பாசுரத்திலே அதை உடன்பாட்டிலே அந்த அடியவர்கள்தான் எனக்கு தலைவர்கள் என்று, அவர்கள்தான் எனக்கு தெய்வங்கள் என்று இப்படி பல படியாக அருளி செய்ய திருவுள்ளங்கொண்டு 2ஆம் பாட்டிலே என்ன தெரிவிக்கிறார் என்றால், எம்பெருமானுடைய பத்தினிமார்கள், அதாவது நமக்காக புருஷகாரம் செய்யக்கூடிய பத்தினிகள் ஸ்ரீதேவி பூதேவி என்று 2 பேர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களோடு கூடிய எம்பெருமானை யார் நினைக்கிறார்களோ அவர்கள்தான் எனக்கு தலைவர்கள் என்று 2ஆம் பாட்டிலே அருளி செய்கின்றார். பார்வண்ணமடமங்கை பனிநன்மா மலர்கிழத்தி நீர்வண்ணன்மார்வகத்தில் இருக்கை முன் நினைந்தவனோர் ஆர்வண்ணமுது முன்னீர் கடல் மல்லை தலதயனம் ஆரெண்ணம் நெஞ்சுடையார் அவரெம்மையாழ்வாரே. பார்வண்ண மடமங்கை என்றால், அதாவது பெரிய பிராட்டியார் ஸ்ரீ மகாலட்சுமி என்று 2 தேவி எம்பெருமானுக்கு. அந்த பார்வண்ண மடமங்கை என்கிறது முதலிலே பூமி பிராட்டியை சொல்லுகிறது. அதாவது பார்வண்ணம் என்னால் பூமி, அந்த பூமிக்கு அதிபதியாயிருக்கிறவள் ஆர் என்னால், அதாவது பூமி பிராட்டி. அதற்கு பிறகு பனி நன்மாமலர் கிழத்தி என்றால், பனி நன்மாமலர் என்னால் தாமரைப்பூ, அதிலே எப்பொழுதும் எழுந்தருளி இருப்பவளாகினாலே அந்த பெரிய பிராட்டியாரை பனி நன்மாமலர் கிழத்தி என்று சொல்லுகிறார். கிழத்தி என்றால் அது ஒரு தலைவி என்று, ஒரு சுவாமினி என்ற பொருளை உடையது. தமிழிலே கூட இல்லக்கிழத்தி என்று சொல்லுவதுண்டு. இல்லக்கிழத்தி என்றால் இல்லத்திற்கு தலைவி என்பது பொருள். இங்கே பனிநன்மாமலர் கிழத்தி என்று ஜீவாத்மாக்களுக்கெல்லாம் தலைவியாய் இருப்பவள் என்கின்ற கருத்திலே அந்த பெரிய பிராட்டியாரை சொல்லுகின்றார். பார்வண்ண மடமங்கை பனி நன்மாமலர் கிழத்தி. இவர்கள் இருவரும் எங்கே இருக்கிறார்கள் என்றால், நீர்வண்ணன் மார்வகத்தில். நீர்வண்ணன் என்றால் நீரினுடைய தன்மையை உடையவன். திருநீர்மலையிலே எழுந்தருளிருக்கிற எம்பெருமானுக்கு நீர்வண்ணன் என்றே திருநாமம் உண்டு. அந்த எம்பெருமானை அனுபவித்த அடுத்த கணம் இந்த திருக்கடன் மல்லை எம்பெருமானை அனுபவிக்கின்றபடியினாலே அந்த பின்னாலே எழுந்த நினைவு இப்பொழுதும் அவருக்கு தொடர்கிறது, பின்னாட்டுகிறது என்று நாம் கொள்ளலாம். அப்படி அந்த நீர்வண்ணனாகிய எம்பெருமான் நீரினுடைய தன்மையுடையவன், மிகவும் தாழ்ந்தவர்களிடத்திலேயும் தான் புறையற கலந்து அருள் செய்பவன். அப்படிப்பட்டவனுடைய மார்பு அகத்தில் என்று 2 சொல்லாக காட்டலாம். மார்வத்தில் என்பதை காட்டிலும் மார்வகத்தில் என்கிறது வியாக்கியானத்திற்கு சேர்ந்த பாடம் என்று ஸ்ரீ காஞ்சி பிரதிபாதி பயங்கரம் சுவாமி மிக அழகாக காட்டியிருக்கிறார். அந்த எம்பெருமானுடைய மார்பிலே பெரிய பிராட்டியாரும், அகத்திலே அதாவது அவனுடைய திருமேனியிலே பூமி பிராட்டியும் எழுந்தருளி இருக்கிறாள் என்று, பக்கத்திலே பூமி பிராட்டியும் எழுந்தருளி இருக்கிறாள் என்று இருவரை சொன்னபடியினாலே இங்கே மார்பு அகத்தில் என்று அப்படி கொள்ளலாம் என்று காட்டியிருக்கிறார்கள் வியாக்கியானத்திலே. நீர்வண்ணன் மார்வகத்தில் இருக்கையை முன் நினைந்து, அப்படி எம்பெருமானோடு இந்த பிராட்டிமார்கள் இருப்பதையெல்லாம் நெஞ்சிலே நினைந்து அந்த அடியவர்கள், நினைக்கிறவர்கள் யார்? அடியவர்கள். எந்த அடியவர்கள் என்றால், கார்வண்ண முதுமுன்னீர் கடல் மல்லை தலசயனம் ஆர் எண்ணும் நெஞ்சுடையார் என்று, கார்வண்ண முது முன்னீர் என்று மிகவும் கரிய நிறத்தை உடைய நீராலே சூழப்பட்டிருக்கிற திருக்கடன் மல்லை என்கிற திவ்ய தேசம்.
அந்த கடல் மல்லை தலசயனத்திலே எழுந்தருளிருக்கிற எம்பெருமான் அல்லது திருக்கடல் மல்லை என்கிற திவ்ய தேசத்தை யார் எண்ணும் நெஞ்சுடையார், யார் எப்பொழுதும் நினைக்கிறார்களோ அவர் எம்மை ஆழ்வார், அவர்கள்தான் என்னை எப்பொழுதும் ஆளக்கூடிய சுவாமிகள் என்று கீழ்ப்பாசுரத்திலே அந்த எண்ணாதவர்களை இறைப்பொழுதும் எண்ணோம் என்று சொன்னதற்கு எதிராக இப்பொழுது எண்ணுபவர்களை எப்பொழுதும் நான் நெஞ்சிலே கொள்ளுவேன் என்று காட்டும்படியாக கடல் மல்லை தலசயனம் யார் எண்ணும் நெஞ்சுடையார், யார் அந்த எம்பெருமானை, அந்த எம்பெருமான் பெரிய பிராட்டியாரோடும் பூமி பிராட்டியோடும் கூடினவன் திருக்கடல் மல்லையிலே எழுந்தருளியிருக்கிறான் என்று அவனை யார் எண்ணுகிறார்களோ அவர்கள்தான் எனக்கு தலைவர்கள் என்று இந்த இரண்டாம் பாசுரத்திலே அந்த பூதத்தாழ்வாருடைய அருளிச்செயலை அடியொற்றி அருளி செய்தார் திருமங்கை ஆழ்வார். ஆஹா, இந்த அதிலேயும் இங்கே பெரிய பிராட்டியாருக்கு முன்னாலே முதல்ல பார்வண்ண மடமங்கை என்று பூமி பிராட்டியாரை அருளி செய்வதற்கு என்ன காரணம் என்றால், இந்த திவ்ய தேசத்திலே எம்பெருமானுடைய தனிக்கோயில் நாச்சியாருக்கு நிலமங்கை என்பதுதான் திருநாமம், அவள்தான் பூமி பிராட்டி. ஆகையினாலே அவனும் ஸ்தலசயனத்திலே நிலத்திலே எழுந்தொழி இருப்பவன் ஆகையினாலே அவனுக்கு நிலமங்கை பத்தினியாக இருக்கிறபடியினாலே அவளை முதலிலே பார்வண்ண மடமங்கை என்று இந்த பாசுரத்திலே காட்டியருளினார் திருமங்கை ஆழ்வார். அடுத்தபடியாக மூன்றாம் பாசுரத்திலே இப்படி பூமி பிராட்டிக்கு நாயகனாகவே எம்பெருமான் ஒரு அவதாரம் எடுத்தான் அல்லவா, அதை தெரிவிக்க வேணும் என்று திருவுள்ளத்திலே கொண்டு வராக அவதாரத்தை வர்ணிக்கிறார் மூன்றாம் பாட்டிலே. ஏனத்தின் உருவாகி நிலமங்க எழில் கொண்டான் வானத்தில் அவர் முறையால் மகிழ்ந்தேத்தி வரங்கொள்ள கானத்தின் கடல் மல்லை கரசயனத்துலகின்ன ஞானத்தினுடையுருவை நினைவாரன் நாயகரே. பார்வண்ண மடமங்கை என்று இரண்டாம் பாசுரத்திலே முதலிலே சொன்ன அந்த அர்த்தத்தை மேலே விவரிக்கிறார் என்றே கொள்ளலாம். ஏனத்தின் உருவாகி, ஏனத்தின் உருவாகி என்றால் ஒரு பன்றியினுடைய வடிவம் கொண்டான் எம்பெருமான். இரண்யாட்சன் என்கிறவன் பூமியை பாயாக சுருட்டி கொண்டு எங்கோ கடலுக்கு அடியிலே ஒளித்து வைத்து விட்டான். அப்பொழுது கடலுக்கு உள்ளே புகுந்து அதை மீட்டு கொண்டு வர வேண்டும், அதை நிலத்திலே கொண்டு வந்து வைக்க வேண்டும் என்றால் நீர் கடல் இரண்டிலேயும் இருக்கக்கூடிய ஒரு பிறவியாக இருக்க வேண்டுமே, அதற்காக எம்பெருமான் தன்னை பன்றியாக உருக்கொண்டானான். அதுதான் ஏனத்தின் உருவாகி நிலமங்கை எழில் கொண்டான். அந்த நிலமங்கையினுடைய எழில், இந்த நிலமங்கை என்னே அந்த திவ்ய தேசத்திலே எழுந்தருளிருக்கிற தாயாருக்கு பெயர், தனிக்கோயில் நாச்சியாருக்கு பெயர் என்று சொன்னேன். அந்த நிலமங்கை அவளுடைய எழில் அழகாத்தனையும் அப்படியே மீட்டு கொண்டு வந்து கொடுத்தான் அல்லவா. அவன் அப்படி மீட்டு கொண்டு வந்தவனை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணினார்களாம் தேவர்கள் எல்லாம். வானத்திலவர் முறையால் மகிழ்ந்தேத்தி, வானத்திலவர் என்றால் வானத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் அல்லது பரமபதத்தில் இருக்கக்கூடிய நித்தியசூரிகள் அவர்களெல்லாம் முறையால் வந்து அவனை முறையோடு வந்து அப்படி ஸ்தோத்திரம் பண்ணினார்களாம். அப்படி ஸ்தோத்திரம் பண்ணும்படியாக அவன் எழுந்தருளி இருக்கிற இடம் எது என்றால் அது கானத்தின் கடல் மல்லை தலசயனம் என்று, கானத்தின் காடுகள் எல்லாம் நிறைய பெற்றிருக்கக்கூடிய கடல் மல்லை தலசயனம். அந்த இடத்திலே இருக்கிற அந்த வராக பெருமான் எப்படிப்பட்டவன் என்றால் ஞானத்தின் ஒளி உரு என்று, ஞானத்தின் ஒளி, ஞானமே வடிவெடுத்தவன், ஞான தீபேன பாஸ்வதா என்று சொல்லுகிறார்களே. அந்த ஞானம் என்கிறது ஒரு பெரிய ஒளியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வராக பெருமாள் தான் ஆழ்வார்களுக்கெல்லாம் மயர்வர மதிநலம் அருளி ஞானத்தை ஏற்படுத்தினவன் என்று சம்பிரதாயத்திலே சொல்லுவதுண்டு. நம்மாழ்வாரும் கூட அந்த வராக பெருமானை ஞானப்பிரானை அல்லால் இல்லை நான் கண்ட நல்லது என்று தெரிவித்திருக்கின்றார். திருமங்கை ஆழ்வாரும் கீழே சொல்லுகிற பொழுது பன்றியா என்று பாரகங்கீண்ட பாழியான் ஆழியான் அருளே என்று அவரும் காட்டினார். பெரியாழ்வாரும் கூட எயிற்றிடை மண் கொண்ட வெந்தை இராப்பகல் என்னை ஓதுவித்து என்று தமக்கு ஞானத்தை கொடுத்தவன் வராக பெருமான் என்று சொல்லியிருக்கிறபடியினாலே வராக பெருமாளுக்கே ஞானப்பிரான் என்று ஒரு விசேஷமான திருநாமம் உண்டு. அதை இங்கே காட்டுகின்றார். ஞானத்தின் ஒளி உருவை, அப்படிப்பட்ட அந்த ஏனத்தின் உருவாகி நிலமங்க எழில் கொண்ட ஞானத்தின் ஒளி உரு என்று இந்த வராக பெருமானை திருமங்கை ஆழ்வார் கொண்டாடுகின்றார். இன்றைக்கு திருக்கடல் மல்லையிலே நாம் சென்றோமானால் அங்கே ஞானப்பிரான் என்கிற திருநாமத்தோடையே ஒரு தனி கோயில் ஒன்று, அங்கே குகை குடவரை கோயிலாக மிக அற்புதமான ஒரு கோவில் ஒன்று அங்கே அமைந்திருக்கிறது. அங்கே வராக பெருமாள் அந்த நிலமங்கையை வலதுபுறத்திலே ஏந்தி கொண்டு அப்படி மிக அற்புதமாக சேவை சாதிக்கிறார்.
அந்த எம்பெருமானைத்தான் இந்த பாசுரத்திலே மங்களாசாசனம் செய்கிறார் திருமங்கையாழ்வார் என்றும் கூட சொல்லுவதுண்டு. அப்படிப்பட்ட ஞானத்தின் ஒளியுருவை யார் நினைக்கிறார்களோ அவர்கள்தான் எனக்கு நாயகர்கள், அவர்கள்தான் எனக்கு தலைவர்கள் என்று இந்த பாசுரத்திலேயும் அந்த எம்பெருமானுடைய அடியவர்களை தனக்கு, அதாவது ஞானத்தின் ஒளியுருவான எம்பெருமான் எனக்கு நாயகன் என்று ஆழ்வார் தெரிவிக்காமல் இங்கே என்ன தெரிவித்தார்? ஞானத்தின் ஒளியுருவை நினைவார் என்று ஞானத்தின் ஒளியுருவான அந்த ஞானப்பிரானை யார் எப்பொழுதும் நெஞ்சிலே கொண்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானை நினைவார், நெஞ்சிலே கொண்டிருப்பவர்கள் அவர்கள்தான் எனக்கு நாயகர்கள் என்று அதை பூதத்தாழ்வாரும் கூட அப்படி வராகத் தனியுருவன் பாதம் பணியும் அவர் கண்டீர் மணியுருவங் காண்பார் மகிழ்ந்து என்று அந்த வராகப் பெருமானை பூதத்தாழ்வாரும் தம்முடைய 2ஆம் திருவந்தாதியிலே போற்றி அருளி செய்திருக்கிறார். அந்த பூதத்தாழ்வார் அவதரித்த திருத்தலம்தான் இந்த திருக்கடல் மல்லை என்கின்றபடியினாலே அந்த பூதத்தாழ்வாராலே மங்களாசாசனம் செய்யப்பெற்ற அந்த வராகப் பெருமாளை, வராகத் தனியுருவனை இந்த இடத்திலே திருமங்கையாழ்வாரும் ஞானத்தின் ஒளி உரு என்று பாசுரத்தை அருளி செய்கின்றார். விசேஷித்து திருமங்கையாழ்வார் தம்மை இருந்தமிழ்நூறு புலவன் என்று அருளி செய்து கொண்டிருக்கிறார். ஒரு பாசுரத்திலே இருந்தமிழ் என்னால் அது எது என்றால் பூதத்தாழ்வார் யானே இருந்தமிழ் நன்மாலை இணையடிக்கே சொன்னேன் பெருந்தமிழன் நல்லேன் என்று தம்மை சொல்லிக் கொண்டார். ஆகையினாலே பூதத்தாழ்வார் தம்முடைய 2ஆம் திருவந்தாதியை இருந்தமிழ் நன்மாலை என்றே அவர் அருளி செய்து கொண்டபடியினாலே அந்த இருந்தமிழிலே வல்லவராகினாலே திருமங்கையாழ்வார் தம்மை இருந்தமிழ் நூல் புலவன் என்று சொல்லிக் கொண்டார் என்று நாம் கொள்ளலாம். அப்படி பூதத்தாழ்வாரை அடியொற்றி ஞானப்பிரானை இவரும் மங்களாசாசனம் செய்தருளினார். இன்னும் இப்படிப்பட்ட பாகவத சேஷத்துவம் பொலிய அருளி செய்கிற பாசுரங்கள் இன்னமும் தொடர்கின்றன. தொடர்ந்து அனுபவிப்போம்.